राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। அழகான கோவர்தன கிரிராஜ வைபவம் அனுபவிச்சுருக்கோம், நிதானமா அனுபவிச்சுருக்கோம். ஒவ்வொரு விஷயமும் மனசில் நிற்கணும். அதுக்காக தான் குசும சரோவரம் பார்த்தோம், நாரத குண்டம் பார்த்தோம். அவ்வளவு அழகா இந்த ரத்ன சிம்ஹாசனம் ரத்ன குண்டு அதை பார்த்தோம். அதன் பிறகு குவாலா பொகோரா அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் கிலோலா குண்டு இதெல்லாமே பார்த்தோம். இந்த கிலோலா குண்டு கூட இந்த நந்தகோபர் மற்றவர்கள் எல்லாம் கோகுலத்திலிருந்து கிளம்பி நந்தகாவ் போகிறோம். நந்தகாவ் தான் நந்தகோபருடைய ப்ராப்பர் ஒரிஜினல் ஊர். ரொம்ப அசுராளுடைய தொல்லைகள்லாம் இருக்குது, ஏன்னா கம்சனுடைய ஆட்களை அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு தான் நந்தகாவிலிருந்து அவர்கள்லாம் மகாவனம் கோகுலம் வந்தார்கள். ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் தான் கண்ணன் பிறந்தான், எல்லாம் கிடச்சது எல்லாம். ஆனால் அங்கே திரும்பி திரும்பி கண்ணனுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது இல்லையா? பூதனா வந்தான், சகடாசுரன் வந்தான், திருணாவர்தன் வந்தான். அதுக்கப்புறம் தான் அந்த மருத மரங்கள் முறிஞ்சு விழுந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்தா இது ஒன்றும் சரிபட்டு வரல. உபநந்தன் தான் சொல்கிறார், இது ஒன்றும் சரிபட்டு வரல, நாம் திரும்பியும் நம்ம கிராமத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே அவர்கள்லாம் மகாவனத்திலிருந்து நந்தகாவ் கிளம்புறார்கள். ஒரு வீட்டை மாற்றிண்டு ஊரை மாற்றிண்டு போகிறதுன்றது சாதாரண காரியம் இல்லை. இப்போல்லாம் ஒரு குடும்பம் ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கும், ஒரு வண்டி சாமான் இருக்கும், எடுத்துட்டு போவோம். அதுக்கே அவ்வளோ பிளான் பண்ண வேண்டியிருக்கு, எடுத்து பேக் பண்ணி எல்லாம். இவாளுக்கு ஒரு மாடே 1 கோடி மாடு. அப்புறம் அந்த மாட்டுக்கு வைக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறமா மண்பானை அது இது என்னெல்லாம் உண்டு. அந்தமா நந்தகோபர் மட்டும் 1 கோடி மாடு. அப்புறமா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய உபநந்தன் இவாளுக்கெல்லாம் மாடு உண்டு. அதுக்கப்புறமா மற்றவாளுக்கெல்லாம் மாடு உண்டு. இத்தனை மாடுகளையும் டெய்லி மேய்க்கிறதே பெரிய பாடு. இதில் இந்த மாடுகளெல்லாம் வச்சு டெய்லி பால் கறக்கணும், டெய்லி தயிர் உர ஊற்றணும், டெய்லி தயிரை கடையணும், டெய்லி வெண்ணெய் எடுக்கணும், டெய்லி நெய் காய்ச்சணும். அப்புறம் டெய்லி இதை கொண்டு விற்க வேற விற்கணும், ஏன்னா ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் டக்கு நீங்கள் கிளம்பி அங்கே போய் செட்டில் ஆகிறதும் முடியாது. அதனால் என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு வருவா. ஒரு நாள் வருவா, ஒரு இடத்துல தங்குவா, ஒரு 4-5 நாள், ஒரு வாரம் 1 மாதம் அந்த மாதிரி தங்குவா. அதுக்கப்புறம் திரும்பி அடுத்த இடத்துக்கு போவாள். ஸோ தங்குற இடம் எப்படி இருக்கணும்னா நல்ல தண்ணி வசதி இருக்கணும், மாடுகளுக்கு மேய்ச்சல் இருக்கணும், பசங்களுக்கு விளையாடுறதுக்கு இடம் இருக்கணும், இவாளெலாம் வேலை பண்ணுறதுக்கு இடம் இருக்கணும், வண்டி மாடுகள்லாம் கட்டுறதுக்கு இடம் வேணும், ஆம்பளைகள் பேசுறதுக்கு இடம் வேணும், பொம்பளைகள் குளிக்கிறதுக்கு இடம் வேணும். அப்புறமா அந்த வண்டிகள் எல்லாம் சுற்றி வட்டமாக நிறுத்தி வைப்போம். இன்றைக்கி பிருந்தாவனத்தில் சட்டிக்காரான்னு ஒரு இடம் உண்டு, அது வழியாக தான் நாங்கள் போயிட்டு வருவோம், மதுரா எல்லா இடத்துக்கும். அங்கே தான் அர்த்தசந்திரன் போலே வண்டியை நிறுத்தினார்கள்னு இருக்குது. நம்ம பாகவதத்திலேயே அந்த ஸ்லோகம் இருக்குது. பிருந்தாவனத்துக்கு வரும்போது அர்த்தசந்திரன் போலே வண்டியை நிப்பாட்டினார்கள். ஸோ அந்த ஒரு செட்டப் நான் இதில் பார்த்துருக்கேன். உத்தராகண்டில் நான் ட்ராவல் பண்ணும்பொழுது பார்த்துருக்கேன். ஒரு குடும்பம், ஒரு வயசான தாத்தா பாட்டி, அப்புறமா ஒரு பிள்ளையோ 2-3 பிள்ளையோ, இள வயசு பசங்க, அப்புறம் அவர்களுடைய மனைவிகள், அதுக்கப்புறம் அவளுடைய குழந்தைகள், ஒரு 50-100 மாடுகள். ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா, இந்த மலை பிரதேசத்தில் எந்த இடத்துல வண்டிகள்லாம் போகிற வழியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் கொஞ்சம் ஸ்பேஸும் இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல கூடாரம் போட்டுண்டு அங்கேயே அந்த கைத்துக்கட்டில் போட்டு அங்கேயே அந்த லேடிஸ் சமைச்சுண்டு இந்த ஆம்பளைகள் போய் மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வருவோம். அந்த குழந்தைகள்லாம் அங்கேயே விளையாடின்னு இருக்கும். அவ்வளோதான். அப்படி வருவாங்க. அப்புறம் திரும்பியும் அதுவும் உத்தராகண்டில் இமயமலையில் அப்படி ட்ராவல் பண்ணோம்னா எத்தனை நாள் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போவாள். எந்த இடத்துக்கு போகிறான்னு தெரியாது, ஆனால் ட்ராவலிங் இப்படி தான் பண்ணுவாள். எனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் நந்தகோபுரம் தான் ஞாபகம் வரும். ஸோ இவா கோகுலத்திலிருந்து நந்தகாவ் போகிற வழியில் இந்த கோவர்தனத்தை, இந்த கிலோலா குண்டெல்லாம் இருக்கு இல்லையா, அது கரையில் தங்கி இருந்தார்கள் அப்படின்னும் காண கிடைக்கிறது. ஸோ இப்படி ஒவ்வொரு இடமா தங்கி 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 அப்புறமா தான் போய் நந்தகாவில் ப்ராப்பராக செட்டில் ஆகிறான்.
நந்தகாவில இருந்து தான் அக்ரூரர் கிருஷ்ணன் அழிச்சுட்டு போகிறார். இன்றைக்கும் நந்தகாவில் நந்தகோபருடைய கோவில் இருக்குது. இந்த கோவில் மேலேருந்து ஒரு ரோடு காட்டுவா. இந்த ரோடு வழியாக தான் அக்ரூரர் கிருஷ்ணன் அழிச்சுட்டு போனார் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்போ இந்த கிலோலா குண்டில் நந்தகோபரும் அவருடைய மக்களும் கொஞ்ச நாள் தங்கியிருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி அடுத்தது யுகல குண்டான்னு பேர். யுகலனா ஜுகல் குண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. யுகலம் அப்படின்னா ஜோடின்னு அர்த்தம். இதுவும் என்னடான்னா இந்த கிலோலா குண்டுலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் இந்த யுகல குண்டு இருக்கு. இது என்னன்னா இங்கேயும் அவ கோகுலத்திலிருந்து நந்த கிராமம் போகும் பொழுது கொஞ்ச நாள் இங்கே தங்கியிருந்தார்கள். இந்த குளத்தங்கரில் தங்கியிருந்தார்கள். அது பாக்கியம் தானே. டெய்லி நந்தகோபர் தீர்த்தம் ஆடும். அதில் அந்த குளத்துக்கிட்ட இருக்கா அப்படின்னா உடனே ஸ்திரீகள் குளிக்கிற டைம் தனியாக இருக்கும், ஆம்பளைகள் குளிக்கிற டைம் தனியாக இருக்கும், பசங்களை குளிப்பாட்டுற டைம் தனியாக இருக்கும், துணி துவைக்கிற டைம் தனியாக இருக்கும். இப்படி எல்லாமே அவ்வளோ அழகாக பண்ணுவார்கள். ஸோ அப்படி நந்தகோபரும் அவருடைய கூட்டத்தாரும் தங்கியிருந்த ஒரு குண்டம் ஜுகல் குண்டு இன்னைக்கு சொல்லுவா. யுகல குண்டம் அப்படின்னு பெயர். அவ்வளோ அழகாக அப்படி ஜோரா இங்கெல்லாம் தங்கிட்டு தான் அதுக்கப்புறமா தான் அவள் காமியவனம் போயிட்டு காமியவனத்திலிருந்து நந்தகாவு போனார்கள். அப்படி நந்தகாவில் இன்றைக்கி காமியவனம் போயிடலாம். சாதாரணமாக பர்சானா, நந்தகாவ், காமியவனம் இதெல்லாம் ஒரே நாளில் பார்த்துடுவார்கள். என் கூட நடக்காது. என் கூட பர்சானா நந்தகாவ் மட்டுமே ஒரு நாள் ஆகிடும். சிலடன் நான் காமியவன் அழிச்சுட்டு போயிருக்கேன். பர்சானா, நந்தகாவ், அப்புறம் காமியவனம். டிபெண்ட்ஸ் அப்பான் கூட்டம், அங்கே கோவில் இருக்க கூட்டம் எல்லாத்தையும் பொறுத்து இருக்கு. ஸோ இது யுகல குண்டம்னு பேர். அதுக்கு அடுத்தது இன்னொரு குண்டம் இருக்குது, பஞ்சதீர்த்த குண்டம். இது எல்லாமே இங்கேருந்து அங்கே ஒரு 1/2 கிலோமீட்டர், அங்கேருந்து ஒரு 300 மீட்டர் இந்த தூரத்துலேயே தான். அந்த பரிக்கிரமா மார்க்கத்தில் கொஞ்சம் டைவெர்ட் ஆகி உள்ளே போகணும். ஆன் த ரோடில் நம்ம வண்டியில் போவோம். சம்டைம்ஸ் வண்டியே உள்ளே போகும். எனக்கு இப்போயும் ஞாபகம் வருது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ரிக்ஷாக்காரன் சொல்லுவான், குருஜி கிலோலா கொண்டு ஜுகல் கொண்டு பஞ்சதீர்த்து கொண்டு. நான் சொன்னேன் இதெல்லாம் டைம் இல்லை, நீ ஓட்டு வண்டி அப்படின்னு. அவன் ஒவ்வொரு வாட்டியும் இதை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் கேட்பான். ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்லுவேன், இப்போ டைமையும் இல்லை ராஜா, நீ கிளம்பு அப்படின்ட்டு. ஏன்னா அழிச்சுட்டு போகிற மக்கள், பசி, தாகம், மெயினாக நல்ல இது கிடைக்கிறது, ரெஸ்ட் ரூம் கிடைக்கிறது பெரிய பாடு இந்த கோவர்தனத்தை சுற்றி. அதனால் அந்த எங்கே நல்லா கிடைக்குமோ அங்கே அழிச்சுட்டு போயிட்டு அப்படி போயிட்டு வருவோம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக போய்டும் அங்கே. ஏன்னா அந்த கோவர்தனத்தை சுற்றும் பொழுது நிறைய தாகம் எடுக்கும். இன்னொன்று பார்க்கும்போதெல்லாம் அந்த கரும்பு ஜூஸ் கிடைக்கும், நல்லா சாத்துக்குடி ஜூஸ் கிடைக்கும். எல்லாம் குடிச்சிருமா டேங்க் ஃபுல்லாகிடும். அவ்வளோதான், ஆப்ஷனே கிடையாது. எங்கேயாவது நல்ல ரெஸ்ட் ரூம் பார்த்தே ஆகணும். தண்ணியும் நிறைய ஓடும் ஜம்முன்னு. சிலதெல்லாம் இயற்கை யதார்த்தம், இதெல்லாம் நியாயமான ஒரு விஷயம். அது என்னன்னா இந்த கோவர்தனகிரி பரிக்கிரமா மார்க்கத்தில் சுத்தமான இந்த சௌச்சாலைகள் நிறைய வந்தால் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். நடக்கிறவாளுக்கோ வண்டியில் போகிறவாளுக்கோ எதுக்காக இருந்தாலுமே அது ரொம்ப அவசியம். எல்லா கோவில்கள் பக்கத்தெல்லாம் அந்த மாதிரி வரணும். அப்போ தான் ஆத்திர அவசரத்துக்கு க்ளீனாகவும் இருக்கணும். சும்மா மட்டும் இருந்தால் போதாது. அந்த சுத்தம் அவ்வளவு சுத்தமாக இருந்தால் தான் நல்லது நமக்கு. இதெல்லாம் ரொம்ப அவசியம். ஒரு காலத்தில் ஒழுங்காக தான் இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த முகலாயர்கள் வந்ததுக்கப்புறம் தான் குப்பையாக ஆரம்பிச்சது. அவர்கள்கிட்ட கற்றுன்றது தான். நமக்கு குப்பை பண்ணுறதுன்றது சனாதன தர்மத்தை கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும்னு தான் காலப்போக்கில் அப்படி மாறி போயிடுது. இந்த பஞ்சதீர்த்த குண்டம் இது எல்லாமே கோவர்தனகிரி பரிக்கிரமா மார்க்கம். இப்போ நம்ம கவனித்து பார்த்தோம்னா குசும சரோவரம் அது ஒரு குளம், அப்புறம் நாரத குண்டம் அது ஒரு குளம், அதுக்கப்புறமா இந்த ரத்ன குண்டம் அது ஒரு குளம், அதுக்கப்புறம் குவாலா பொக்கவாரா, அதுக்கப்புறமா கிலோலா குண்டா, அப்புறம் ஜுகல குண்டா, இப்போ பஞ்சதீர்த்த குண்டா எல்லாமே கோவர்தனகிரி பரிக்கிரமா மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பவித்திரமான குண்டங்கள். பஞ்சதீர்த்த குண்டா அப்படின்னு இருக்கு. இது இந்த இடத்த பற்றி விஷ்ணு புராணத்தில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா. ஆதிவனங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கா. இந்த குண்டம் எங்கே இருக்குன்னா நியர்பை மானசி கங்கா, அதுக்கு பக்கத்தில் தான் இந்த குண்டம் இருக்குது. பஞ்ச தீர்த்த குண்டான்னு பேர். இதில் முக்கியமாக 5 நதிகள் இங்கே சங்கமமாகிறதுன்னு காண கிடைக்கிறது. கோமதி நதி, நர்மதா நதி, சரயு நதி, அதுக்கப்புறம் வேற்றின்னு ஒரு நதி, அப்புறம் காஞ்சி அப்படின்னு ஒரு நதி. காஞ்சி நதி
ஜார்க்கண்டில் இருக்குது. இந்த வேட்ரி அப்படின்ற நதியை வெட்டாறு, தமிழ்நாட்டில் இருக்க வெட்டாறு அப்படின்னு சொல்கிறா. வெட்டாறுன்னு பேர் இந்த விஷயத்துக்கு. ஸோ கோமதி, நர்மதா, சரையு, வேட்ரி, காஞ்சி, இந்த 5 நதிகளுடைய தீர்த்தமும் இங்கே இருக்கிறது. அதனால பஞ்ச தீர்த்த குண்டம்னு பேர். அவ்வளோ அழகா இந்த இடத்துல தான் ஒரு பரத்பூர் ராஜாவினுடைய ஒரு சமாதியும் இருக்குது. அதனால பெரிய ஒரு குசும் சரோவர் மாதிரி அழகான பில்டிங் மாதிரிலாம் கட்டி வச்சிருப்பா. ஸோ பஞ்ச தீர்த்த குண்டம், கோமதி, நர்மதா, சரையு, வேட்ரி, காஞ்சி, இந்த 5 நதிகளுடைய தீர்த்தங்கள் இருக்கிறது பஞ்ச தீர்த்த குண்டம். அடுத்து நேரம் எங்கே போகிறோம் அப்படின்னா மானசி கங்கா, என்னோட ஃபேவரட் பிளேஸ். ஆனால் பயங்கர கூட்டம் இருக்கும். கச்சமச்ச பைசாவாக கேட்பா. நல்லடின்னு சொல்லுவேன், கையில் ஏதாவது 10 ரூபா 5 ரூபா வச்சுருந்தா எல்லாம் கொடுங்க, இல்லைன்னா அமைதியாக வந்துன்னு எங்கேயா ஜோடியாலாம் நிற்க சொன்னான்னா 500 1000 2000 இப்படி தான் கேட்பா. நம்ம எல்லாம் சொல்லுவோம், மண்டை எல்லாம் ஆட்டுவா, கடைசியில் அவள் தோன்றதை பண்ணுவாள். அதனால் நம்ம தனியாக ஒதுங்கி போய்ட்டு இதெல்லாம் காமிச்சிட்டு இப்படி வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு போய்டுவேன், அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு மேலே எந்த சொல்கிறது சொன்னால் என்னமோ எனக்கு என்னமோ இவாளோட பிரச்சனை இருக்க மாதிரி ஒன்றுமே கிடையாது, உள்ளதை சொல்கிறோம், அவ்வளோதானே. மானசி கங்கா, மானசினாலே மனசு, மனசிலிருந்து வந்த கங்கை, அதனால் மானசி கங்கான்னு பெயர். இது எப்படி வந்தது அப்படின்னா வத்சாசுரன், கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. ஆண்டாள் சொல்கிறா இல்லையா, கன்று குட்டிய அவ்வளோ அழகாக, அதாவது இந்த கன்றுகள் கூட்டத்தின் நடுவில் ஒரு அசுரன் வத்ச வேஷம் கொண்டு வந்தான். வத்ச அப்படின்னா கண்ணுக்குட்டின்னு அர்த்தம். வத்சபாலன்னு கண்ணனுக்கு ஒரு பேர் உண்டு. கோபாலன் மாதிரி வத்சபாலன், கன்றுகளை மேய்க்கும் கண்ணனுக்கு வத்ச பாலன் இல்லை வத்ச பாலன்னு பேர். கன்றுகளை பாலனம் செய்கின்றவன் வத்ச பாலனம் அப்படின்னு அவனுக்கு பெயர். அப்போ இந்த இந்த வத்சாசுரன் கண்ணுக்குட்டி வேஷத்தில் வந்துட்டான். பகவான் கரெக்டாக கண்டுபிடிச்சான். எப்படி கண்டுபிடிக்கிறான்னா, இந்த கன்று பக்கத்தில் வரும்பொழுது மற்ற கன்றுகள்லாம் ஒதுங்கிறது. சாதாரணமாக அதனுடைய ஜாதி அப்படின்னா அதெல்லாம் பக்கத்தில் வந்து நிற்கும். இன்னொரு ஜாதி அப்படின்னா அந்த வாசனையை வச்சு கண்டுபிடிச்சிருங்க. இப்போ நீங்கள் ஒரு குதிரை கூட்டத்தினோட வேறு ஏதானு கொண்டு விட்டோம் வச்சுக்கலாம், குதிரைகள்லாம் ஒதுங்கி போயிடும். ஆடு கூட்டத்தினோட வேறு ஏதானு வந்ததுன்னா ஆடுகள்லாம் ஒதுங்கிடும், அது பக்கத்தில் போய் சேராது. அந்த மாதிரி இந்த கன்றுகள் கூட்டத்தில் இவன் கன்று வேஷத்தில் வந்திருக்கான். ஆனால் அந்த கன்றுகள்லாம் அப்படி முகந்து பார்க்கறது, நம்மளோட வாசனை இல்லைன்னு எல்லாம் அப்படி ஒதுங்கி 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 போயிடுறது. அப்போ கண்ணன் கண்டுபிடிச்சு விடுறான், இந்த அசுரன் வத்சாசுரன் வந்திருக்கான்னு. அப்போ தான் பகவான் அந்த கண்ணுக்குட்டியுடைய பின்னங்கால்களை பிடிச்சு தலைக்கு மேலே சுற்றி வேகமாக ஒரு விளாம்பழம் மரத்து மேலே அடித்தான். அப்போ தான் அந்த கன்று மறைஞ்சது, செத்து போயிடுது. அப்போ எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு எல்லாரும் கொண்டாடுறார்கள். அப்போ இந்த கோவர்தனம் பக்கம்தான் கண்ணன் மாடு மேய்க்கும் பொழுது ராதாராணி கோபிகைகள்லாம் வர. கண்ணன் ஆசையாக பக்கத்தில் வந்தோன்னா ராதாராணி சொல்கிறா, போடா கண்ணுக்குட்டியை கொண்டு இருக்கா, நீ எல்லாம் ஒரு கோபாலனா. உடனே கண்ணன் சொல்கிறான், அடி ராதே, அது கன்று இல்லை, அசுரன். அவன் கண்ணுக்குட்டி வேஷத்தில் வந்தான். உடனே ராதாராணி சொல்கிறா, வந்தது கண்ணுக்குட்டி வேஷத்தில் தானே, அவன் ஸ்வயரூபத்தில் இருக்கும்பொழுது தானே நீ கொன்னிருக்கணும், நீ எப்படி ஒரு கன்று குட்டியை கொல்லுவாய்ன்றான். கண்ணன் திரும்ப திரும்ப சொல்கிறான், இல்லடி அவன் அசுரன் அப்படின்னா. ராதாராணி கேட்குறதா இல்லை. அப்புறம் அவன் ஒரு கண்ணுக்குட்டியை கொண்டு விட்டு அது அசுரன் அசுரன் சொல்லிட்டு இருப்பான், என்ன நினச்சிட்டு இருக்கா நீ மனசில் அப்படின்றான். நிஜமாவே கண்ணனுக்கும் ராதைக்கும் என்னென்னா இந்த மாடு சம்ரக்ஷணம் பண்ணணும், கோ சம்ரக்ஷணம் பண்ணணுன்றதுல ரொம்ப தீவிரம். இன்றைக்கும் நார்த்தில் பார்த்துருக்கேன் நான் சில ரீல்ஸ் எல்லாம். எங்கேயாவது இந்த அடிமாட்டுக்கு இந்த மாடுகளை கசாப்பு கடைக்கு அனுப்பிடுவான். சிலதெல்லாம் பால் நின்று போயிடுது, இனி பிரயோஜனம் இல்லைன்னு ஒன்று. அதெல்லாம் வந்து ஒரு லாரியில் வச்சு அடைச்சி ஐஸ்னுவா மேலெல்லாம் மூடி அதுக்கு மேலே ஏதோ செடி மாதிரிலாம் போட்டு அதை ஏதோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி எடுத்துகிட்டு போவாள். இது எங்கேருந்தோ கண்டுபிடிச்சோம். அதுக்குன்னே சில கூட்டங்கள்லாம் இருக்குது, யங்ஸ்டர்ஸ், கோ சம்ரக்ஷணம் பண்ணுற யங்ஸ்டர்ஸ்.
அவள் என்ன பண்ணுவா, இந்த லாரி எப்படி வருதுன்னு ட்ராக் பண்ணி ஹைவேஸில் இந்த லாரி வர வழியில் அப்படி குறுக்கில் போய் ஆணி இருக்கிற மாதிரி ஒரு பலகையை கொண்டு கீழே போட்டு அந்த டயரை பஸ்ட் பண்ணி அப்படி அவனுக்கு நிறுத்த மாட்டானுங்க. இவா கூடவே சினிமா மாதிரியே இருக்கும். சினிமா மாதிரியே அந்த கூடவே லாரி பக்கத்தில் கார் எடுத்துட்டு போய் ஒருத்தன் கார்லேருந்து அந்த லாரியில் ஜம்ப் பண்ணி வண்டியை நிப்பாட்டி அதன் பிறகு அந்த மாடுகளை காப்பாற்றுவோம். இப்போ கூட சமீபத்தில் நேற்று கூட நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த எல்லாம் யங்ஸ்டர்ஸ் பசங்க எல்லாரும் அவ்வளவு அந்த கோ சம்ரக்ஷணத்தில் அவர்களுக்கு அத்தனை ஒரு தீவிரம் உண்டு. எல்லாத்துக்கும் காரணம் கிருஷ்ணன். ஏன்னா கோ சம்ரக்ஷணம்ன்றது நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய பேசிக் கர்ம. அதனால நந்தகோபனை இவ்வளவு கொண்டாடுறோம் அப்படின்னா அத்தனை மாடுகள் அவர் போஷணை பண்ணிட்டு இருந்தார். இன்றைக்கி கோசாலெல்லாம் போஷணை பண்ணுறோம்னா அது ரொம்ப அவசியமான ஒன்று. அப்போ ராதாராணி சொல்லியாச்சு, கோபிகளும் ஆமாம் 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 ராதாராணிக்கு சப்போர்ட் பண்ணியாச்சு. அப்போ கண்ணன் கேட்டான், சரி இப்போ நான் என்ன பண்ணணும்? சரி ஆமாம், சரி கண்ணுக்குட்டி வதம் பண்ணிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கோ அப்படின்னா கண்ணன் ரோஷமா. உடனே ராதாராணி சொன்னான், கோஹத்யா பாபம், பிராமண ஹத்யா பாவம். ஹத்யான்னா கொலை பண்ணுறது, மாடை கொன்ன பாவம், பிராமணனை கொன்ன பாவம், எல்லா விதமான பாபங்களும் போகிறது கங்கையில் தீர்த்தம் ஆடினா தான். நீ கங்கையில் குளிச்சாதான் உன் பாபம் போகும்னுட்டா. இவன் திருவடியிலே வந்தது தான் கங்கை. ஆனால் ராதாராணி அழகா சொல்கிறா, கங்கையில் தீர்த்தமாடு அப்படின்னுட்டாலாம். உடனே கோபிகள் ஆமாம் ஆமாம். ஏன்னா பிருந்தாவனத்தில் கங்கை கிடையாது, அது எங்கேயோ இருக்குது. எங்கே யூபியை விட்டு எவ்வளோ தூரம் போனால் அப்புறம் உத்தராகண்டில் தான் கங்கை. ஒரு காலத்தில் யூபியோடு சேர்ந்து தான் உத்தராகாண்டம். ஆனால் எவ்வளோ தூரம் ஹரித்வார் வரைக்கும் ட்ராவல் பண்ணால் தான் அவளுக்கு அந்த கங்கை. அதுக்கப்புறம் கங்கை அப்படி டைவர்ட் ஆகிடுவா, இந்த பக்கம் வரமாட்டா, யூபிக்குள்ளே வரமாட்டாள். பிரயாக்ராஜ் வரும், அது கூட காசி எவ்வளோ தூரம், யூபியில் கூட பிரயாக்ராஜ் அப்படி வந்துடுவாள் கங்கை. எவ்வளோ தூரம் போகிறது. கண்ணனுக்கு விரஜபூமியை விட்டு வெளில போக வேண்டாம், எனக்கு போகக்கூடாது, அவ்வளோதான். உடனேயே கண்ணன் ஹே கங்கே வா இங்கே அப்படின்னுட்டான். அவன் மனசுல நினைச்சா அடுத்த க்ஷணம் இந்த இடத்துல கங்கை ஆவிர்பவிச்சான். அவன் மனசுனாலே கங்கையை தெரிவிச்சதுனால மானசி கங்கா, மனசா கங்கான்னு பேர். அது மானசி கங்கான்னு சொல்லுவான். உடனேயே கண்ணன் ரொம்ப சந்தோஷமா ஜம்முன்னு அதில் குளிச்சு அப்படி எழுந்து, ஏன்னா அது வரைக்கும் அங்கே தண்ணி, அந்த வாட்டர் பாடியே கிடையாது அங்கே. இவன் நினச்ச உடனேயே தோ இப்போ கங்கை வருவா, நான் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு பகவான் அப்படி முங்கி அப்படி எழுந்தானதில் அதனால் மானசி கங்கான்னு பெயர். ஒரு காலத்தில் அந்த மானசி கங்கா எப்படின்னா நதியாகவே ஓடின்னு இருந்தது, இன்றைக்கி அது ஏரி மாதிரி ஆயிடுத்து. அந்த மானசி கங்காவை கடக்கிறதுக்கு போட்டே உண்டு, அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ இப்படி கண்ணனுடைய மனசினாலே உண்டான கங்கா, அதனால் மானசி கங்கான்னு பேர். கொஞ்ச நாள் ஆயாச்சு இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டா. ஆனால் பெரியவா யாரும் நம்பலை. ஆமாம் இவன் நினச்சா கங்கை வருமான்னு, இதெல்லாம் சும்மா அப்படின்னு அப்பப்போ இந்த கண்ணனை சாதாரண பிள்ளைன்னு இவர்களுக்கு தோணி போயிடும். அது அவனுடைய மாயா லீலையில் ஒன்று. அது எப்பொழுதுமே அக்ரூருக்கே அப்படித்தானே ஆகிறது. இவன் என்ன சாதாரண, அதுக்கு கண்ணனை பார்க்க வர வரைக்கும் ஆஹா ஓஹோ நாராயணான்னு நினச்சிட்டு வர. கண்ணன் பேசுறது வழக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கான்னு திருப்பி அழிச்சுட்டு போகும் பொழுது இந்த கோபிகைகள்லாம் இப்படி அழறது. இவங்களை சமாதானம் பண்ணினா இவன் என்ன நாராயணன் நினச்சி விடுறார். திருப்பியும் யமுனையில் அனுஷ்டானம் பண்ணும்பொழுது இவன் நாராயணன். எல்லாம் என்ன ஒரு ராத்திரிக்குள்ள இவ்வளவு மாறுதல்கள் அக்ரூர் மனசு. இதான் மனசு. மனசு இப்படிதான். ஒரு க்ஷணம் அப்படியே தெய்வத்தின் இடத்துல அந்த பீக்கில் இருக்கும், அடுத்த நிமிஷம் தெய்வம் இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வரும். நமக்கு எதான வியாதி வந்தாச்சு, பிரச்சனை வந்தாச்சுன்னா இப்போ என்ன நாமஜபம் பண்ணுறேன், என்ன நான் ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் நடக்கலையேன்னு ஒரு விரக்தி வரும். இது பேர் விரக்தி கிடையாது, ஆனால் மனசு ஒரு நொந்து போயிடும். ஸோ இப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் மனசு. இது ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது ரொம்ப துர்லபம். ஆனாலும் பகவான் கைவிடுறது கிடையாது. ஸோ கோபிகளுக்கு அப்பப்போ ஒரு சந்தேகம் வரும், அப்பப்போ இவன் தன்னை நிரூபணம் பண்ணுவான். இதே தான் வேலை. தெய்வத்துக்கு ஒரே வேலை என்னடா, தெய்வத்துக்கும் குருவுக்கும் திரும்ப 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 தங்களை நிரூபணம் பண்ணி காட்டுறதே ஒரு வேலை. அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மகாராஜா அப்புறமா இந்த கோபாலர்களுக்கெல்லாம் இந்த கங்கையில் போய் குளிக்கிறது, கங்கையை தரிசனம் பண்ணுறது, அதனுடைய மகாத்மியத்தை எல்லாம் கேட்டார். அதுதான் கர்க மகரிஷிலாம் இருக்கா, அப்பப்போ வந்து கதை சொல்லிட்டு இருப்பார்.
பகீரதன் பிரயத்தனம் எப்படி வந்தது, அந்த கங்கையில் தீர்த்தமானா என்ன புண்ணியம் உண்டு, இப்படி எல்லாம் லைனாக சொல்ல சொல்ல வாழ்க்கை ஒரு ஆசை. நம்மளாம் போய் ஒரு தடவை ஒரு 8 போய் கங்கையில் போய் தீர்த்தம் ஆடிட்டு வரலாமே அப்படின்னு எல்லாரும் பிளான் பண்ணுறான். இவனை கேட்காம ஏதாவது பிளான் பண்ணால் அதை கெடுத்துருவான். இது கிருஷ்ணனுடைய ஸ்வபாவம். இவனை கேட்காம இந்திர பூஜை பண்ணால் கெடுத்துருவான். அப்போ பகவான் பார்த்தா என்னப்பா எங்கே போகணும், இல்லடா வந்து நம்மளாம் போய் கங்கையில் தீர்த்தம் ஆடணும். ஸ்வயம் திரிவிக்ரம அவதாரம் எடுத்த பொழுது பகவான் திருவடியிலேருந்து உண்டான ஜலம், பிரம்மதேவர் கமண்டல ஜலம், இது சிவபெருமான் தலையில் தாங்கின ஜலம், பகீரதன் தன் பிரயத்தனத்தினால பூமியில் நமக்காக கொண்டு வந்த ஜலம், மூதாதையர்கள்லாம் சத்கதி இவங்கிட்ட கதை சொல்லிட்டு இருக்காரு. இத்தனைக்கும் காரணம் இவன் தான். அவன் அப்படியாப்பா ஆஹா கையெல்லாம் கூப்பிண்டு அப்படியே கங்கா மகாத்மியத்தை கேட்டு பிள்ளைக்கு இவ்வளோ வசதியான கங்கைப்பா. ஆமாண்டா வந்து அதனால் நாமெல்லாம் அங்கே போய் தீர்த்தமாடலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். அதுக்கு தான் எல்லா பிளான் நடக்காது. அப்பா உங்களுக்கு தெரியாதா, கோவர்தனம் பக்கத்தில் கங்கை இருக்குது. குழந்தை இது பாரு, நீ என்னமோ கேட்டால் என்னமோ தண்ணி வந்ததுன்னு சொன்னா இந்த வத்சாசுரனை வதம் பண்ண பிறகு. அதெல்லாம் கங்கை ஆகுமாடா? கங்கடா, ஏதோ நீ கேட்டேன்னு சொல்லி அங்கே ஏதோ தெய்வ அனுகிரகம் தானா தண்ணி வந்துடுத்து. அதெல்லாம் கங்கைன்னு எடுத்துக்க முடியுமாடா? கங்கை இமயத்திலேருந்து வரவில்லை. அவர் பங்குக்கு சொல்கிறார். இவன் சொன்னாப்பா நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் என் கூட வாங்கோ, நம்ம போய் நிற்போம் அங்கே மானசி கங்கால. ஒருவேளை அங்கே கங்காதேவி இருந்தால் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? குழந்தை நான் திரும்பி சொல்கிறேன் குழந்தை, நீ வந்து எல்லாத்தையும் நீ சொல்கிறதெல்லாம் சரின்னு வாதாடப்படாது, தெரிஞ்சுதா? கொஞ்சம் நாங்கள் சொல்கிறதையும் கேட்கணும். அப்பா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா, நீங்கள் எல்லாம் வாங்கோ, நாம் போய் பார்ப்போம். ஒரு கால் அங்கே கங்கை தேவி கிடைக்கல அப்படின்னா நம்ம போய் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடலாம், திரும்பி வர வேண்டாம். கன்வின்ஸ் பண்ணுறது இவனை போல யாரும் உண்டு. கன்வின்ஸ் அப்படி அமக்கலமாக பண்ணுவான். விழுந்து பிறண்டு ஆர்ப்பாட்டம்லாம் கிடையாது. பேச்சில் மன்னன். கோபிகா கீதத்தில் அவ்வளோ அழகாக சொல்கிறதா, இவன் பேசுறத கேட்டு பெரியவா எல்லாம் மயங்கி போயிடும், அப்படி பேசுவான் அப்படின்றார் இல்லையா. வாக்கு சாதுரியம் நன்னா உண்டு இந்த பயலுக்கு. அதுவும் கிருஷ்ணனை மாதிரி காரியவாதி யாரும் கிடையாது, எந்த அவதாரமும் கிடையாது. அதுவும் இந்த விப்ரபத்னிகள் இடத்துல அன்னம் வாங்கிக்கிறதுக்காக பகவான் காரியவாதி நோகான் அப்படின்ற அந்த லோக தர்மத்தை அனுசரித்து இந்த ஆண் குழந்தைகளை திரும்பியும் விப்ரபத்னிகளிடத்தை அனுப்பினா ஆகாரம் கேட்கறது. ஏன்னா பிராமணால் கிட்ட அனுப்பினா அவள் கொடுக்கலன்னு ஒன்று. காரியம் பெருசா வீரியம் பெருசா? காரியம்தான் பெருசு, போகல திருப்பி. அதுதான் நான் எப்பயும் சொல்லுவேன், எதிர்பார்க்காதீங்க, காரியத்தை நடத்திக்கோங்க. கண்ணனே அதான் வச்சிருக்கான்னு. அப்புறம் வேற என்ன, காரியம் பெருசா வீரியம் பெருசா? காரியம் மட்டும்தான் பெருசு. வீரியம் அந்த சமயத்தில் வேணால் நல்லா இருக்கும், வீரியம் பின்னாடி சொல்லிக்கிறது பெருமையாக இருக்கும். ஆனால் காரியம் நடக்கலைன்னா, காரியம் நடந்தாச்சுன்னா அதுதானே சந்தோஷம். காரியத்துக்கு தானே எவ்வளோ பிரயத்தனம் பண்ணுறோம். அப்போ காரியம் தானே முக்கியம். அது லோக தர்மத்தில் ஒன்று, காரியம் பெருசு. கண்ணன் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி இவாளெல்லாம் அழிச்சுண்டு மானசி கங்கா, இவன் நினச்சபோது தான் கங்கை அங்கே வந்திருக்கா. இவள் எல்லாரும் வந்தால் நந்தகோபர் பார்த்தார். எல்லா பெரியவாலும் சரி, நந்தகோபரோட பிள்ளை ரொம்ப பேச முடியாது, ஆனால் அவர் தானே தலைவர். ராஜா மீறி என்ன பேசுறது? சரி ராஜா சொல்கிறார், போய் பார்ப்போம். அப்படி தான் நிறைய பேர் வர. சில பேர் நம்பிக்கை உண்டு, கண்ணன் சொன்னால் சரியாக தான் இருக்கும்னு. ஆனாலும் ஒரு சபையில் இப்போ நந்தகோபுரம் நேரடியாக சரி என் பிள்ளை சொல்லிட்டான்னு சொல்லக்கூடாது. அது ஒரு தர்மம். ராஜ தர்மத்தில் என் பிள்ளை சொன்னால் சரியாக இருக்கும்னா அது ஒரு பட்சமாக, அது பாரபட்சமாக இருக்கும். ஸோ அது ப்ரூவ் ஆகணும். ப்ரூவ் ஆனால் தான் கண்ணனுக்கும் மரியாதை, இவருக்கும் மரியாதை. ஏன்னா இவன் சொல்கிறத அடுத்த தலைமுறை கேட்கணும்னா இப்பயே அவன் தன்னை ப்ரூவ் பண்ணி ஆகணும். நிறைய இருக்குது, சும்மா கிடையாது. நந்தகோபர் பாவப்பட்டவன் நினைச்சிடாதீங்கோ. சரி இவன் சொன்ன நாளைக்கு இவன் இந்த இடத்தெல்லாம் ஆளணும்னு சொன்னான்னா இவன் சொல்கிறது எல்லார் பேச்சும் எல்லாரும் அவன் பேச்சை கேட்கணும்னா இவன் நிரூபணம் பண்ணட்டும். நிரூபணம் பண்ணாதான் இவனுக்கு தலைமைக்கான அதிகாரம். சும்மா கிடையாது, எல்லாம் ப்ரூவ் பண்ணணும். அந்தந்த இல்லாட்டி ஏன் அசமஞ்சனெல்லாம் காட்டுக்கு கொடுத்துறாப்பா? ப்ரூவ் பண்ணணும். ராஜானா ப்ரூவ் பண்ணி ஆகணும். கண்ணன் வந்தான், அப்போ அழகா ஜம்முன்னு இங்கே நின்றுட்டான். எல்லா கண்ணன் சொன்னான், கையை கூப்பி எல்லாரும் கையை கூப்பிக்கோ, கங்கா மாதான்னு சொல்லுங்க வருவா அப்படின்னா. எல்லாருக்கும் நிறைய நம்பிக்கை இல்லை, ஆனாலும் கங்கை மரியாதை உரியவா கையை கூப்பிட்டு ஹே கங்கே அப்படின்னா, இவனும் ஹே கங்கே அப்படின்னா. அடுத்த க்ஷணம் இந்த மானசி கங்கால ஜோர மகர வாகினியாக கங்கை ஆவிர்பவிச்சாள். பிரத்யக்ஷத்தில் ஆவிர்பவிச்சாள் இந்த கங்காதேவி.
உடனே கண்ணன் கையை அதை பாருங்க அதோ பாருங்க, உங்கள் பிரார்த்தனைக்கு கங்கை வந்துட்டான், இவன் கூப்பிட்டான்னு வந்துட்டாவ. அங்கேருந்து கங்காதேவி கை கூப்பி இவனை பார்த்து இப்படி பண்ணுறா. பிரபு கூப்பிட்டி அஹோ பாக்கியம். ஏன்னா அவளுக்கு ஒரு வருத்தம் இருந்தது, ஏன்னா தூய பெருநீர் யமுனைன்னு எல்லாம் யமுனையே அனுபவிக்கிறா, எனக்கு பாக்கியமே கிடைக்கல, நான் எங்கேயோ இருக்கேனே நினச்சிட்டு இருந்தா, சரி நீ இங்கே என் லீலைகளை பார்த்துன்றுன்னு சொல்லி கண்ணன் கூப்பிட அப்படி கங்கையும் வந்து மகரவாகினியா வந்து காட்சி கொடுக்க, உடனே நந்தகோபர் கண்களில் கண்ணீர், எல்லாரையும் பார்த்தா ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் நந்தகோபர். பின்ன கங்காதேவி நம்ம அங்கே போனால் கூட கங்காதேவி வந்திருக்க மாட்டா, இதுதான் கங்கைன்னு சொல்லி அத்தனை பேர் முங்கி எழுந்தார்களா. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த மானசி கங்கா. இந்த மானசி கங்கால விசேஷமான ஒரு லீலை உண்டு, அது என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லீலை மானசி கங்கா லீலை. நௌகா விஹாரா, நௌகா லீலான்னு பேர். நௌகானா போட், த போட் லீலா, படகு லீலை நாளை பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது யுகலகுண்டா, பஞ்சதீர்த்த குண்டா, மானசி கங்கா. அதில் அந்த பஞ்சதீர்த்த குண்டத்தில் தான் கோமதி, நர்மதா, சரயு, வேற்றி, காஞ்சி இந்த 5 நதிகளும் கலந்து இருக்கா. ஸோ ஜெய் போலோ மானசி கங்கா கி ஜெய். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो मानसी गंगा की जय, जय बोलो नंदगोप महाराज की जय. राधे कृष्णा.